சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய பீர்பால் கதைகளின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். அடிக்கடி அரசருக்கும் பீர்பாலுக்கும் வாக்குவாதம் நடக்குதுங்க. 2 பேருக்கும் மன வேறுபாடு ஏற்படுதுங்க. 2 பேரும் ரொம்ப பெரிய சண்டைக்கு போயிடுறாங்க. வாக்குவாதம்னா அப்படி ஒரு வாய் சண்டையா போயிட்டே இருக்குங்க. ஒரு நாள் அக்பருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு பீர்பால, "நீ இந்த மண்ல இருக்கிறதுக்கே தகுதியானவனே இல்ல. என் நாட்டோட மண்ல உன் காலடியே படக்கூடாது. உடனடியா என் நாட்டை விட்டு நீ கிளம்பி போ" அப்படின்னு கோபமா கத்தி அனுப்பிச்சிடுறாருங்க. உடனே பீர்பாலும் அரசர் சொல்ற எல்லாத்தையும் உடனே செய்றவருங்கிறதுனால அவரும் நாட்டை விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. சீன நாட்டுக்கு போயிடுறாருங்க. கொஞ்ச காலம் அங்க இருந்துட்டு மறுபடியும் இங்கே வராருங்க. இப்ப அக்பருக்கு பீர்பால் மறுபடியும் நாட்டுக்கு வந்தது தெரிஞ்சிருதுங்க. உடனே அரசவையிலேருந்து ஒரு காவலாளி அனுப்பிச்சு பீர்பால கூட்டிட்டு வர சொல்றாருங்க. அந்த காவலாளி பீர்பால் வீட்டுக்கு போனா, பீர்பால் வீட்டுக்குள்ள மண்ண போட்டு வச்சிருக்காருங்க. பீர்பாலோட வண்டியில மண்ண போட்டு வச்சிருக்காருங்க. பீர்பாலோட தோட்டத்துல எல்லாமும் மண்ண குவிச்சு வச்சிருக்காருங்க. இத பார்க்கும்போது அவருக்கு வித்தியாசமா இருக்குங்க. அவரோட வண்டியில வர சொல்லி காவலாளி சொல்றாங்க. "இல்ல, எனக்கான வண்டியிலே நான் வரேன்" அப்படின்னு பீர்பால் தன்னோட வண்டியிலே வராருங்க. ஆனா அந்த வண்டியிலயும் மண் கொட்டியிருக்கிறத அந்த காவலாளி பார்க்குறாருங்க. இப்போ அரசவைக்கு வர பீர்பால பார்த்து அக்பர் கோவமா கேட்குறாருங்க. "உன்ன தான் இந்த நாட்ட விட்டு சொன்னேன்ல. இந்த நாட்டோட மண்ணையே உன்ன மிதிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்ப மறுபடியும் எப்படி வந்த?" அப்படின்னு கேட்குறாருங்க. "அரசர் அவர்களே, நீங்க சொல்றத நான் எப்பொழுதுமே சரியா கடைபிடிப்பேன். இப்பவும் உங்க நாட்டோட மண்ண நான் மிதிக்கவே இல்ல. நான் சீன நாட்டிலேருந்து மண் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் எப்போ கீழ நடந்தாலும் சீன நாட்டோட மண்ண போட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன். அப்பன்னா நான் உங்க நாட்டோட மண்ண மிதிக்கலல்ல அரசரே! அப்ப நான் இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாருங்க. இத கேட்டோனே அக்பர் முதற்கொண்டு அரசவையில இருக்கிற அனைவரும் சிரிச்சிடுறாங்க. அக்பருக்கு பீர்பால ரொம்ப பிடிச்சிருதுங்க. "இனிமே நீ எங்கேயுமே போ வேணாம் பீர்பால். இங்கே இருக்கலாம்" அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா அக்பர் சொல்லிடுறாருங்க. கதையோட நீதிங்க, நம்ம எப்பொழுதுமே பீர்பால் மாரி புத்திசாலித்தனமா இருக்கணுங்க. கதைய அப்படியே கேட்டுட்டு போயிடாம, நேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க. அப்பதான் இந்த மாதிரி நகைச்சுவையான கதைகள உங்களுக்கு தொடர்ந்து கேட்க வாய்ப்பு கிடைக்குங்க. நன்றி.